पूज्याय राघवेन्द्राय सत्यधर्म रताय च भजताम कल्पविक्षाय நமதாம் காமதேனவே. குரு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியை பற்றி எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்சதை மட்டும் இப்போ இவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். குரு ராகவேந்தரை பற்றி சொல்லணும்னா நமக்கு இந்த ஒரு ஜென்மம் சத்தியமாக போதாது. எத்தனை ஜென்மம் எடுத்து வந்தாலும் அவரை பற்றி சொல்லணும்னா நமக்கு போதவே போதாது. அந்த மாதிரி ஒரு குரு தான் நமக்கு கிடைச்சிருக்காரு. அவருடைய மகிமைகளை சொல்றதுக்கும் சரி, அதை கேட்கறதுக்கும் சரி, நம்ம எல்லாம் பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்பேற்பட்ட குரு தான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அவர் எப்படி எனக்குள்ள வந்தாருன்றது இப்போ வரைக்கும் எனக்கே ஒரு புரியாத புதிராக தான் இருக்கு. எப்படி சொல்லணும்னா, நான் அவர் எப்படி வழிபட்டேன்றது அவரே எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு. யார் சொல்லியோ யார் பார்த்தோ எதுவுமே தெரியாம எனக்குள்ள அவரே வந்த மாதிரி, அவரே அவரே பார்த்து அவரே வணங்கின மாதிரி எனக்குள்ள இப்போ வரைக்கும் ஃபீல் ஆகிட்டே இருக்கு. ஸ்ரீ ராகவேந்திர சாமி நான் எப்படி பார்த்தேன்னா, எனக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா இன்னும் நான் நல்லா இருந்திருப்பேன்னா என்னவோ. 4 வருஷமா நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் நல்லா இருந்திருப்பேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் ராகவேந்திர சாமியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அது எப்படி தெரிஞ்சதுன்னா, எங்கள் அம்மா மந்திராலயம் போயிருக்காங்க. அவங்க ஒரு டூர் மூலமாக தான் போயிருக்காங்க. ஒரு 4-5 கோவிலுக்கு போயிட்டு அதே மாதிரி தான் டூர் மூலமாக கோவிலுக்கு போயிருக்காங்க. அப்படி போகும்போது ஒரு படம் வாங்கிட்டு வந்து மந்திராலயம் போயிட்டு வந்து எங்கள் வீட்டில் பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பூஜை ரூம் போகும்போதுல நான் சும்மா வழிபட்டுட்டு வரும்போது அந்த படம் என்னை பார்த்து ஏதோ சொல்ற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். ஆனா அப்ப கூட நான் அவர் எல்லாரும் போல தொட்டு கும்பிட்டுட்டு வந்துருவேன். அவரும் தனியா நான் ஸ்பெஷலா கும்பிடல. அதனால எனக்கு என்னவோ அவர் சொல்ற மாதிரியே எனக்கு 1 வருஷமா தோண்டிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் ராகவேந்திர சாமி மனசுல நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு தடவை எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப உடம்பு சரியில்லை. எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. பசங்க சின்ன சின்ன குழந்தைங்க, ஸ்கூலுக்கு அப்போ நிறைய லீவ் இருந்துச்சு. சரி, என்னடா இது இப்படி ஆயிடுச்சே, உடம்பு நமக்கு சரியே இல்லையே, எந்திரிச்சு கூட நடக்க முடியாத அளவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டோமே, நம்ம அவ்வளோதான், நம்ம இனிமேல் பிழைக்க மாட்டோமான்னு தெரியாத அளவுக்கு நோயை கொண்டாது. அது என்ன நோயின்னு யாருக்குமே தெரியாத அளவுக்கு, ஆனால் நடக்க முடியல. அந்த அளவுக்கு மனக்குழப்பம், மன வேதனை, உடம்புல சரியில்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு மனசுக்குள்ள ராகவேந்திர சாமி நினைச்சா என்ன ஏதோ எனக்கு அவர் நல்லது செய்யற மாதிரி எனக்குள்ளேயே என் மனசுக்குள்ளேயே பேசுற மாதிரியே தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப முடியாம போகிறதொட்டு நிஜமா பக்கத்து ரூமு கூட போய் தண்ணி குடிக்க முடியாத அளவுக்கு கை கால் விழுந்த மாதிரி ஒரு நோய். அது என்ன நோயின்னு சொல்ல முடியல. சரி, நம்ம மடத்துக்கு போலாம் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு மடத்துக்கு போனோம். மடத்துக்கு போனா எந்திரிச்சு கார்ல போய் தூக்கி உட்கார வச்சிட்டு இருந்தாங்க. என்ன அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது மடத்தை அவரை பார்த்த உடனே என்னையும் அறியாம எந்திரிச்சு நான் 108 சுத்திட்டு வரேன். அன்னைக்குதான் நினைச்சேன், ராயர் தான் நம்மளை அவருடைய வழிபாட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு. இவ்வளவோ நமக்கு செஞ்சது நல்லது எல்லாமே அவரு தான். அன்னையில இருந்தா நான் அவரை உணரவே ஆரம்பிச்சேன். ராகவேந்திரன் ஒரு சாமி இருக்காரு, அவர் இப்படிதான் வழிபடணும், இனிமே நமக்கு அவரு தான் அப்படின்ற மாதிரி அன்னையில இருந்து தான் தோண ஆரம்பிச்சு. அன்னையில இருந்தா வழிபாடு நடத்த ஆரம்பிச்சேன். சரி, ராகவேந்திர சாமி நல்லபடியா பண்ணிட்டாரு, நல்லா வந்துட்டோம். ஆனா நம்ம ரெட் ஹில்ஸ்ல ராயர் கிடையாது. ராயர் நம்ம மட்டுமே அனுபவிக்கிறோமே, எல்லாருமே அனுபவிக்கணுமே. ராயர்ன்றது யாருக்குமே தெரியல. இங்க ரெட் ஹில்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ராகவேந்திர சாமின்றது யாருன்னு தெரியுது. ஏதோ ரஜினிகாந்த் நடிச்ச படம் பார்த்தோம் அப்படின்ற மாதிரிதான் இருந்தாங்க. ஆனா அவரோட மகிமை எனக்கு மட்டுமே தான் தெரிஞ்சு, மத்தவங்களுக்கு தெரியல. ஆனா நம்ம அனுபவிச்சது நிறைய பேர் அனுபவிக்கணுமே. என்னடா இது, எப்படி நம்ம ராயர் இங்க கொண்டு வரலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்குள்ளேயே நானே கேட்டுட்டேன், ராகவேந்திர சாமி இங்க ரெட் ஹில்ஸ்ல எங்கேயாவது இருக்கீங்களா, ஒரு தூணிலையாவது நீங்க இருக்க மாட்டீங்களான்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவரே சொன்ன மாதிரி இருந்து நான் ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போகும்போது ஒரு அக்கா எனக்கு ஃபோன் பண்றாங்க, இந்த மாதிரி காமாட்சி அம்மன் கோவில்ல ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது, நீ வா அப்படின்றாங்க. இல்லக்கா, நான் ஊர்ல இருக்கேன், நான் இங்க வர முடியாது அப்படின்னு சொல்றேன். இல்ல அப்படின்னா நீ 48 நாள் மண்டல பூஜையில ஒரு நாள் கலந்துக்கோ அப்படின்றாங்க. சரி, ஏதோ கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் எதர்ச்சியா போறேன். போய் வலம் வந்து சுத்தி நிக்கிற, அவங்க என்னைக்கு எனக்கு கால் பண்ணாங்களோ அந்த டைம்ல தான், அதே தேதியில தான், அன்னைக்குதான் ராய பிரதிஷ்டா இருக்காரு. அதே டைம் அந்த போர்டுல போட்டிருக்காங்க. எனக்கு அவரே கூப்பிட்ட மாதிரி, அவரே சொன்ன மாதிரி இருந்தது. அந்த இடத்துலயே பைத்தியக்காரி மாதிரி எந்திரிச்சு குதிக்கிறோம். நம்ம ரெட் ஹில்ஸ்க்கு ராயர் வந்துட்டாரு, இனி நமக்கு எந்த கவலையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை அவரை போய் வழிபட்டுட்டு வந்துகிட்டே இருந்தோம். இன்னும் ராயரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். யூடியூப்ல நிறைய சர்ச் பண்ணி அவருடைய மகிமைகளை, அவருடைய எப்படி வழிபடணும் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு நாள் பிறந்த நாள் வருது. பிறந்த நாள் வரும்போது தான் நான் சாருக்கு கால் பண்றேன். சரவணன் சாருக்கு கால் பண்றேன். கால் பண்ணும்போது, சார் இந்த மாதிரி ராயரோட பிறந்த நாள் வருது, அவருக்கு எப்படி செய்யணும் ஏது செய்யணும்னு தெரியல சார், எனக்கு எப்படி அவர் வழி பண்ணணுன்னதே எனக்கு தெரியல அப்படின்னும் போது, ஏமாக்கா உங்க வீட்டுல ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் வந்தா நீங்க எப்படி கொண்டாடுவீங்க அப்படின்னு சொன்னார்.
அதே மாதிரி நீங்க கொண்டாடுங்க அப்படின்னா சாக்லேட் மாலை, சக்கரை பொங்கல் அது மாதிரி செய்யலாங்களா, உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி செய்யுங்கன்னு சொன்னார். அதே மாதிரி சக்கரை பொங்கல் பண்ணி சாக்லேட் மாலை போட்டு அவருக்கு கொடுத்துட்டு வந்தோம். வந்த உடனே சார் ஈவினிங் நான் கால் பண்றேன். சரவணன் சார் கால் பண்ணும்போது எப்படி வழிபட்டீங்கன்னு கேட்டேன். இதே மாதிரி சொல்லும்போது சந்தோஷப்பட்டு இதே மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் வச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொன்னேன். சரிங்கம்மா, அன்னிலிருந்து தான் ராயரை வந்து வெள்ளி வழிபடணுன்றதே சார் சொல்லி தான் செய்யுது. வெள்ளிக்கிழமை தான் போயிட்டு இருந்தேன். குருவை வந்து வியாழக்கிழமை தாம்மா வழிபடணும் அப்படின்னு சொன்னார். அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் காமாட்சி அம்மன் கோயில வியாழக்கிழமை குருவுக்கு பூஜை செஞ்சுட்டு வரோம். இப்படிதான் ராயர் எனக்கு அறிமுகமானாரு. அதுக்கப்புறமா நம்ம ராயரை வந்து நம்மளே பார்த்துட்டு இருக்கோம். அங்க வந்து ரோடு கிராஸ் பண்ணி வர்றதுக்கு நிறைய மக்கள் போக மாட்டேன்றாங்க. அங்க ராயர் இருக்கிறதே தெரியல. அவர் வந்து 2 வருஷம் ஆகுது. இப்ப வரைக்கும் ராயர் அங்க இருக்கிறாருன்றது யாருக்குமே தெரியல. எனக்கு அதுவே ரொம்ப கவலையா இருக்கு. சரி, அங்க வச்சதுனால நம்ம ராகவேந்திர சாமி தெரியாம இருக்கு. இதுவே நம்ம இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இந்த பக்கம் வந்தா நல்லா இருக்கும். இப்ப நிறைய பேருக்கு ராகவேந்திர சாமி தெரியும். அப்ப அவரு நிறைய இடத்துல எல்லாரோடையும் அவரோட மகிமையும் எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னு யோசனை மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து இங்க இந்த படம் இருந்துச்சு. ராமர் கோவில்ல இந்த படம் இருந்தது. இந்த படம் இருக்கும்போது நானே மனசுல நினைச்சுப்பேன், இந்த ராமர் கோவிலுக்கு ராகவேந்தரோடைய சிலை வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம இது எப்படி சொல்றது, நானே மனசுக்குள்ள நினைச்சிட்டு சனிக்கிழமை வரும்போதெல்லாம் வழிபட்டிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் அந்த கோவில் அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா இந்த மாதிரி ராகவேந்திர சிலையை வைக்கலாங்களா, வழிபடலாமான்னு. அம்மாவும் சரின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அதுக்கப்புறமா நாங்க ஏற்பாடு பண்ணி நம்ம சிவசங்கர் சார் கிட்ட பேசினேன். சரிங்கம்மா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரும் மாலத்தியக்காவும் வந்து கோவிலுக்கு பார்த்தாங்க. பார்த்து சரி நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் 1 வருஷம் அப்படியே ஏதோ ஒரு இதுல தள்ளி போய் இப்பதான் இந்த ராகவேந்திர சாமி இந்த கோவிலுக்கு வந்திருக்காரு. வந்த கொஞ்ச நாள்லயே நாங்க நிறைய ரெண்டு பேருக்கு இந்த கோவில சொந்தக்காரங்க, இந்த கோவில சம்பந்தப்பட்டவங்களுக்கே குழந்தை இல்லாம இருந்தது. அவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதே மாதிரி இவங்க சொந்தக்காரங்க இன்னைக்கு சீமந்தம் ஆயிருக்கு. இந்த 2 விழாக்களையும் வந்த கொஞ்ச நாள்லயே நம்ம ராயர் நடத்தியிருக்காரு. இவர் ராகவேந்திர சாமியால நடந்த மகிமை. அதுவும் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மகிமை நடந்தது. எப்படின்னா நானும் அந்த அம்மா வந்து சேதுராம சார் வீட்டுக்கு போறோம். போன உடனே அவர் 4 லட்சம் அஷ்டோத்திர மந்திரங்களை கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு நாங்க ரெடில்ஸ் வரோம். ரெடில்ஸ் வரும்போது எங்க வீட்டுல வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஒரு 3 மணிக்கு படுத்து தூங்குறாங்க. தூங்கின உடனே 3 மணிக்கு படுத்து தூங்கின உடனே அவங்களுக்கு வந்து எழுப்புறாங்க. அவங்க வந்து குமாரின்றது மட்டும்தான் அந்த அம்மாவோட பேர் இந்த ரெடில்ஸ்ல எல்லாருக்குமே தெரியும். அவங்க மாமனாரும் அவங்க அப்பா மட்டும்தான் வரலட்சுமின்ற பேர்ல கூப்பிடுவாங்க. அவர் வந்து வரலட்சுமின்னு யாரோ ஒரு குரல் கேக்குதுங்க. குரல் கேட்டோன்னே நீ கோவிலுக்கு வான்னு சொல்றாங்க. ஆனா இது நிஜத்திலேயே அவங்களுக்கு எல்லா கதவும் திறந்துருக்கு. வீடு பூட்டி நைட்டு படுத்தவங்க கதவை திறந்து வெளியில வராங்க. வெளியில வந்து கோவில் கதவும் அதே மாதிரி திறந்துருக்கு. வந்து அவங்க உள்ள வந்து கோவிலுக்குள்ள பூஜை பண்றாங்க. பூஜை பண்ணும்போது அவங்க அந்த நிர்மாலய பூக்கள்லாம் எடுக்கும்போது ஒரு வாசனை வருது. என்னன்னா நம்ம இல்லாத பூ வந்து வாசனை வருது, இல்லாத பூ மாதிரி ஒரு வாசனைக்கு சொல்றதுக்கு அளவே இல்லையே, என்ன இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு குழப்பமா இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அவங்க விளக்கேற்றி பூஜை பண்றாங்க. ஒரு நிழல் மாதிரி தொடர்ந்து போகுது. அந்த வரலட்சுமின்ற பேரு எங்களுக்கு அவர் ராயர் நடத்தின மிராக்களுக்கு அப்புறமா தான் தெரியும். அந்த அம்மாவோட பேர் குமாரின்னு தான் தெரியும். இது மாதிரி ஒரு வாட்டி பண்ணாரு. 2வது தடவை கும்பாபிஷேகம் நெருங்கிட்டு இருக்கு. நெருங்கின கொஞ்ச நாள்ல வந்து என் பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணி அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவன் இங்க இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த அம்மா கனவு காண்றாங்க. கனவு காணும்போது என் பையன் வந்து இங்க உட்காந்துருக்காரு. உள்ள மூலசனத்துல உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து கோவில் பாட்டின்னு தான் கூடுவாங்க. கோவில் பாட்டின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இது என்னோட இடம். ஆப்ரேஷன் பண்ணிருக்கு, நீ ஏன்பா இங்க உட்காந்துட்டு இருக்க, நீ இறங்குப்பா, நீ இறங்க, உன்ன வீட்டுல விட்டுட்டு வந்துடுற, இந்த மாதிரிலாம் இங்க இருக்கக்கூடாது, நீ யார் சொல்றதுக்கு, இது என்னோட இடம், நான் இங்கதான் இருப்பேன், என் இடம் அப்படின்னு சொல்றாராம். ஏன் இப்படி சொல்ற, ஏன் இப்படி அடங்க மாட்டேங்கிற, ஏன் இந்த மாதிரி செய்யற, ஏன் என்னிடம் சொல்ற, நீ இறங்குன்னு சொல்லும் போது அந்த பையன் கேட்கவே இல்லையா. அதே மாதிரி அந்த நைட்லயே திருப்பி கோயிலுக்கு வான்னு கூப்பிடுறாராம். அதே மாதிரி அந்த அம்மா கோயிலுக்கு வராங்க. அதே மாதிரி நிழல் போகுது. இங்க வந்து நான் சந்தோஷமா இருக்கேன், இங்க எனக்கு நிறைய நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு சொல்ற மாதிரி அவங்க கனவு கண்டிருக்காங்க. இது கனவு. முதல் சொன்னது வந்து அந்த கதவு திறந்ததுதான் நிஜத்திலேயே நடந்தது. இந்த மாதிரி ஒரு மிராக்கள்லாம் நம்ம ராகவேந்திர சாமி இந்த கோவிலுக்காக பண்ணியிருக்காரு.